ஆறாவது பெண் கூறினாள், ஜௌஜி இன் அகல லஃப் வ இன் ஷரிப ஷ்தஃப் வ இன் இல்தஜஅ அல்தஃப் வலா யூலிஜுல் கஃப லியஅலமல் பத். எனது கணவன் உண்டாலும் வாரி வலித்து உண்டு விடுகிறார், குடித்தாலும் மிச்சம் மிகுதி வைக்காமல் குடித்து விடுகிறார், படுத்தாலும் விலகி சுருண்டு போய் படுத்துக் கொள்கிறார், என் சஞ்சலத்தை அறிய தம் கையை கூட அவர் நாடைக்குள் நுழைப்பதில்லை என்று ஆறாவது அந்த பெண் கூறி முடிக்க, ஏழாவது பெண் கூறுகிறாள், ஜௌஜி கயாயா அவ் அயாயா தபகா குல்லு தாஇன் லஹுதா ஷஜ்ஜகி அவ் ஃபல்லகி அவ் ஜமஅ குல்லன் லகி. என்னுடைய கணவன் புத்தி சுயாதீனமற்ற ஒரு மடையன். அவருக்கு எல்லா நோய்களும் அவருக்கு நோய். அவருக்கு கோபம் போனால் ஒன்றில் தலையை உடைப்பார், அல்லது மேனியை காயப்படுத்துவார், அல்லது இரண்டையும் செய்வார் என்று சொல்லி முடிக்கிறார்கள். அதனை தொடர்ந்து ஜௌஜி அல் மஸ்ஸு மஸ்ஸு அர்னபின் வர்ரீஹு ரீஹு ஜர்னபின். என்னுடைய கணவனை பொறுத்தவரையில் அவர் தொடுவதற்கு முயலை போன்று மிருதுவான மேனியுடையவர், முகர்வதற்கு மறிக்கொழுந்து போல் மணக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஒன்பதாவது பெண் என்ன கூறினார்கள் என்று சொன்னால், ஜௌஜி ரஃபீஉல் இமாதி தவீலுன் நிஜாதி அதீமுர் ரிமாதி அவ் ரமாதி கரீபுல் பைத்தி மினன் நாத். என்னுடைய கணவனை பொறுத்தவரையில் அவரை நாடி வருவோரை கவனிக்கும் வகையில் உயரமான தூண்களை கொண்ட மாளிகையை உடையவர், நீண்ட வாளுரை கொண்ட உயரமானவர், விருந்தினருக்கு சமைத்து போட்டு வீட்டு முற்றத்தில் சாம்பலை நிறைத்து வைத்திருப்பவர், மக்கள் அவரை சந்திப்பதற்கு வசதியாக சமுதாய கூட்டத்திற்கு அருகிலேயே தனது வீட்டை அமைத்து கொண்டவர் என்று கூறுகிறார்கள். பத்தாவது பெண் என்ன கூறினார் என்றால், என் கணவன் செல்வந்தர். எத்தனை மிக பெரும் செல்வந்தர் தெரியுமா? எல்லா செல்வந்தர்களையும் விட மேலான செல்வந்தர். அவரிடம் ஏராளமான ஒட்டகங்கள் உள்ளன. அவற்றை அறுத்து விருந்தினருக்கு பரிமாறுவதற்கு வசதியாக பெரும்பாலும் அவை தொழுவங்களிலேயே தயார் நிலையில் இருக்கும். விருந்தினர் வராத சில நாட்களில் மட்டுமே குறைவாக மேய்ச்சலுக்கு விடப்படும். விருந்தினர் வருகையை முன்னிட்டு மகிழ்ச்சியில் ஒலிக்கப்படும் குரலோசையை அந்த ஒட்டகங்கள் கேட்டுவிட்டால் தாம் அழிந்தோம் என அவை உறுதி செய்து கொள்ளும் என்று கூறி முடிக்க, 11வது பெண் மிகவும் நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அந்த விளக்கத்தை நாங்கள் இதனை தொடர்ந்து வரக்கூடிய பாடத்தில் பார்ப்போம்.